ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாட்கோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் கிராஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் மனசுக்குள்ள ஒரு அதிகமான விஷயம் என்னன்னா, இது எப்போ மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 நியூஸ் சொல்கிறேன். நம்பர் 1 ஒரு பேட் நியூஸு, நம்பர் 2 ஷாக்கிங் ரிசல்ட். ஏன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 40லேருந்து 50% கொடுத்துட்டு இருந்த நாட்கோ ஃபார்மா 1400 ட்ரேட் ஆயிட்டு இருந்த நாட்கோ ஃபார்மா இப்போ 990 வந்து இப்போ 800 சம்திங் 850 சம்திங் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் என் கணிப்பு கரெக்ட்னா 740 வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட் செம்ம கிராஷ்ல இருக்கு. சரிங்களா, மார்க்கெட்டே கிராஷ்ல இருக்கு. ஸோ இதுவும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் இருக்கு. என்னன்னா, இது மெடிசன் செக்டார். சரிங்களா, நாட்கோன்றது மெடிசன் செக்டார், டாக்டர் ரெட்டின்றது மெடிசன் செக்டார், அப்புறம் சுவன் ஃபார்மான்றது ஒரு மெடிக்கல் செக்டார். பட் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மான்றது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருந்து மேல வந்து வச்சுக்கலாம். பட் அதுலயே பழம் தின்னு கொட்டை போட்ட டாக்டர் ரெட்டியுமே 2% தான் கொடுத்துருக்காங்க குவார்டர்லி 3 ரிசல்ட்ஸ்ல. அப்படி இந்த குவார்டர்லி 3 ரிசல்ட்ஸ்ல அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி 2% தான் கொடுக்குதுன்ற பட்சத்துல, இது இன்வெஸ்டர்ஸால, அதாவது சுவன் ஃபார்மான்றது இன்வெஸ்டர்ஸால பெருசு மதிக்கப்படாத ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்மால. பட் அவங்க மோர் தென் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல இவங்க தான் பார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு பெரிய லெவலில் நிற்கிறாங்க. இது ட்ரேட் ஐடியாஸ்ன்ற வெப்சைட்ல நான் படிச்ச செய்தி. சரிங்களா, இதை நான் 3 கம்பேர் பண்றப்ப எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது. என்னன்னா, இது 3மே மெடிசன் செக்டார். ஸோ மெடிசன் செக்டார் வளரணும் அப்படின்னா நோயாளிகள் அதிகமாக வேணும். ஏன்னா நல்லா இருக்க மனுஷனை வச்சு இவங்க பணம் பண்ண முடியாது. ஸோ ஒரு நோய் இருந்தால் மட்டும் அதை பணம் பண்ண முடியும். அப்போ நாட்கோ வந்து கீழே விழுது அப்படின்னா, இதோட பெர்ஸ்பெக்டிவ் தான். சரிங்களா, நாட்கோ வந்து கீழே விழுது அப்படின்னா, நாட்கோ என்ன மாதிரியான மருந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க, அது என்ன மாதிரியான நோய்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெட்டி எதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டுமே கீழே விழுந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த நோயோட வீரியம் வந்து கம்மியா இருக்கணும். இன்னொன்னு, இந்த சுவன் ஃபார்மான் இருக்கு தெரியுமா, இப்போ அது பீக்ல போகுது அப்படின்னா அப்போ புதுசா ஒரு நோய் வந்திருக்கா அப்படின்ற கேள்வி இப்போ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில, ஷேர் மார்க்கெட்ல மத்தியில விழுந்திருக்கு. ஏன்னா ஒரு மருந்து வியாபாரம் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நோய் இருக்கணும். ஒரு கம்பெனி அது அதிகமா விக்குது அப்படின்னா அப்போ நோய் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி 2025ல இப்போ இன்னும் ட்ரெண்டிங்கான நோய் போயிட்டு இருக்கு. அதை வச்சு எப்படி பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்ற பேராமெடிக்கல் கம்பெனிஸோட ரிசர்ச் எல்லாமே இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் கான்ஸ்பிரன்சி மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இது ரொம்ப எனக்கு நான் ரிசர்ச் பண்ணப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிடைச்சது. ஸோ எல்லாமே ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான் எழுதிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த வீடியோவை வச்சுட்டு நீங்க ஷேர் வாங்கினாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, இல்ல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓன் ரிஸ்க்ல தான் இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேர் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நாட்கோ ஃபார்மோட கிராஷ் பத்தி பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா வந்து 3 விதமான மெடிசனை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா, ஆன்கோலாஜிக்கு சம்பந்தப்பட்ட மெடிசன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டயபெட்டாலஜிக்கான மெடிசன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. 3வது கார்டியோலாஜிக்கான மெடிசன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஆன்கோலாஜினா என்ன? ஆன்கோலாஜினா கேன்சர் மெடிசன். இதுதான் அவங்க 60% தயாரிச்சு கொடுக்கறது எக்ஸ்பர்ட்ஸ் கணக்குப்படி. நான் இன்னும் அவங்க லீகல் ஷீட்டை பார்க்கல, நான் ஃபுல்லா யாரும் சொல்லல. பட் 60% இவங்க வந்து கேன்சருக்கான பெட்டை வந்து தயாரிக்கிறாங்க, அதை மெடிசன் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டயபெட்டாலஜி, சுகர் பேஷண்ட் சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்கான மெடிசன் தயாரிக்கிறாங்க. கார்டியாலஜினா இதய சம்பந்தப்பட்ட நோய். ஓகேங்களா, இதை 3த்துக்கான மெடிசன் தான் வந்துட்டு அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டாக்டர் ரெட்டி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களும் 90% நாட்கோ ஃபார்மா என்ன பண்றாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்க 2 பேரை கம்பேர் பண்றப்போ நாட்கோ ஃபார்மா கிட்ட இல்லாதது டாக்டர் ரெட்டி கிட்ட இருக்குது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, அவங்க சிஎன்எஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நியூரலாஜிக் தேவையான மெட்டையும் ஒரு 10-15% வந்து ரெடி பண்றாங்க. அதாவது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கான மருந்த 10-15% ரெடி பண்றாங்க. அதனாலதான் அவங்க 2% வந்து growth காமிச்சிருக்காங்க. சரிங்களா, சோ இப்போ நம்ம கணக்கெடுப்படி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு நோய்க்கு மருந்து அவசியம் தான். சரிங்களா, அதை நாட்கோ ஃபார்மா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கேன்சர்ன்ற வியாதி தான் அவங்க பிரதானமான தொழிலா இருந்தது, அதுக்கான மெடிசன் தயாரிக்கிறதா பிரதானமான தொழிலா இருக்கு அப்படின்னா, இப்போ கேன்சர் ரேட் நம்ம குறைஞ்சிருக்கு. அதனாலதான் நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து போற மெடிசன் போகல. இது இன்னொன்னு எடுத்துக்கலாம், கேன்சர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டா இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது, மறுக்கப்படாத உண்மை. சரிங்களா, இப்போ நாட்கோ ஃபார்மா சப்ளை ஆகுது கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, கன்சிடரபிள் இன்க்ரீஸ் ஆகல, அதுதான் உண்மை. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு 2025 முடிவுகள் வரல, 2024 முடிவுகள் தான் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது கன்சிடரபிளி ஸ்லைட்டா கம்மியா இருக்குன்றது தெரியுது. ஏன்னா நல்லா பாருங்க, எபிட்டா ரேஷியோ, அதாவது இந்த டாக்ஸ் எல்லாம் போக நமக்கு இருக்க ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 33ல இருந்து போன குவார்டர் 2024 Q3 ரிசல்ட்ஸ்ல 33% இருந்துச்சு. இப்போ 30 குறைஞ்சிருக்கு, 3% குறைஞ்சிருக்கு. ஸோ கணிசமான அளவு வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா, அதனால அதுவே மேஜர் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ கேன்சர் வியாதி கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகுது. நான் கியூர் ஆகுதுன்னு சொல்ல, டைல்யூட் ஆகுது இந்த சீசன்ல.
பட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்கன்னா குவார்டர்லி 4ல வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சீசன் டைம்னு தெரியல, கேன்சருக்கானது தெரியல. பட் ஸ்டில் இப்போ குவார்டர்லி 3 ரிசல்ட்ஸ்ல வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதை வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டாக்டர் ரெட்டியோட ஸ்டாக்கும் கம்மியா இருக்கு. சரி, சர்ப்ரைசிங்லி சுவன் ஃபார்மசி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கல்யாணம் மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்கு. எப்படி வந்து இந்த கோல்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில கல்யாணம் உள்ள வந்துச்சோ அது மாதிரி சுவம் ஃபார்மசி வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கண்ணில் மாடுது. ஏன்னா 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 10க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க Q3 ரிசல்ட்ஸ்ல. சரி, அப்படி இவங்க என்ன மெடிசன் வச்சுக்காங்க பாத்தீங்க அப்படின்னா சிஎன்எஸ் மெடிசன் வந்து ரெடி பண்றாங்க. அதாவது சென்ட்ரல் நியூரோ சிஸ்டம், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ரெமெடிக்கான மெடிசன் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 1400 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, சுவன் ஃபார்மசியோடது. இது நம்ம ஹாப்பியா ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மெடிசன் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு நோய்க்கு அவங்க மருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நல்ல நம்ம சேல் ஆகுது அப்படின்னா ஒண்ணு அந்த மருந்து குணப்படுத்து அப்புறப்பட்ட பிரச்சனை. அப்போ அங்க நோய் அதிகமாகுது. அந்த அந்த மருந்துக்கான நோய் வந்து அங்க இருக்கு. மெடிசன் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஸ்பிரன்சி பேச நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு நோய்க்கு மருந்து கொடுக்கணும், இல்ல நோய் உருவாக்கி மருந்து கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த கேஸ்ல நடக்குதுன்னு தெரியல. பட் ஸ்டில் இப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி அதிகமாயிட்டு இருக்குன்றது இந்த ஸ்டாக் மூலியமா நமக்கு தெரியுது. சரி, இதை நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல டேட்டா வச்சு இப்ப எல்லா வெப்சைட்டுமே வந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா சுவன் ஃபார்மா மட்டும்தான் அதிகமான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இவங்களோட பிரதானமான தொழிலே நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருந்து கொடுக்கறது தான். சரி, இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் எடுத்துக்கலாம். அதாவது கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் டெட்லி டிசீஸ் அப்படின்னா கேன்சர் தான். ஓகேங்களா, நல்லா பாத்தீங்க அப்படின்னா கோவிடு கொஞ்சம் முன்னாடி அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் கூட நாட்கோ வந்து பயங்கர பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாட்கோ ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. சரிங்களா, டாக்டர் ரெட்டி எப்பவும் போல இருந்துச்சு. பட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் முன்ன மாதிரி இல்ல, நான் முன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரென்த்ல நான் கிடையாது, என் கிரிப் ஸ்ட்ரென்த் கிடையாது, ஷோல்டர் அதிகமா டிஸ்லோகேட் ஆகுது, அதாவது காலில் இருக்க ஜவ்வு வந்து கிழியுது. முக்கியமா ஆட்டிசம், அதாவது குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் நோய் இப்போ வந்து அதிகமாயிட்டே இருக்கு. குழந்தை ஒழுங்கா பேச மாட்டான், ஆவுன்னா கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மூளை வளர்ச்சி பிரச்சனை, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் கோவிடுக்கு அப்புறம் தான் வருது. இது காரணம் கோவிடா இல்ல கோவிடுக்காக அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க, அதனால வந்துச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரிங்களா, பட் இப்போ சமீபமா ஷேர் ஏறிச்சு அப்படின்னா அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதா, கேன்சர் வியாதியில இருந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ஷிஃப்ட் ஆகுதா அப்படின்ற கேள்வி நிறைய வந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இது எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ பிறகுற குழந்தைங்க பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஸோ மார்க்கெட் கேன்சர்ல இருந்து நியூரோக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. நிறைய பாத்தீங்க அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டோம். ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வியாதியே நம்ம கேள்விப்படுறோம். சரிங்களா, சம்திங் ஹேப்பனிங். சரிங்களா, சைக்காலஜி டாக்டர்ஸ் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதா, நோய் டு நோய் வந்து ஷிஃப்ட் ஆகுதா, அதுல பணம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு எக்கனாமிஸ்டா இது என்னோட பதில். சரிங்களா, இப்போ ஷேர் மார்க்கெட்ல டெக்னிக்கல்ஸ் பார்ப்போமே. இப்போ டெக்னிக்கல்ஸ் படி 38% வந்து கீழே விழுது. சரிங்களா, ஸோ 38% வந்து கீழே விழுறதுனால டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதுன்னா செல்லிங் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ செல்லிங்கோட இண்டிகேட்டர் வந்த உடனே எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அதான் ஒரு பெரிய டிராப் ஆகுது, ஏன்னா மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீன்வைல் சுவன் ஃபார்மா ஏறுது, சிஎன்எஸோட மருந்துலாம் ஏறுது அப்படின்னா அப்போ எஃப்ஐஎஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் நிறைய வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு அது மெடிசன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு ஹெல்த்தி மனுஷனை வச்சுக்கிறதுக்கு மெடிசன் கிடையாது, ஒரு நோயாளியை குணப்படுத்துறது தான் மெடிசன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ டெக்னிக்கல்ஸ் படி மோசமா இருக்கு. ஸோ டிஐஎஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்நிய செலவாளி மூலமா விற்கிறாங்க. அதை வாங்குறது நம்ம ஆளுங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டல, இன்னும் கீழே போய் வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. சரிங்களா, இது பார்க்கும் போது என்னடா ஒரு மாதிரி ஷேரை பத்தி பேசுறான்னா வேற எதை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்க, ஒரு பிசினஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகும், மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அப்படிதான் இன்வெஸ்டர்ஸும் மூவ் ஆவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நோய் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ மேபி நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட சுவன் ஃபார்மா கிடையாது, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஸ்டில் என்னோட கணிப்பு என்னன்னா அடுத்து பூம் ஆக போற இண்டஸ்ட்ரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும், அதுக்கு மெடிசன் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும் என்னோட கருத்து. நம்ம பார்ப்போம், ஒருவேளை கேன்சர் அதிகமாகுது அப்படின்னா நாட்கோ ஃபார்மா ஏறும், ரெட்டியும் ஏறும், டாக்டர் ரெட்டியும் ஏறும். சரிங்களா, ஏன்னா டாக்டர் ரெட்டி இந்த Q3 ரிசல்ட்ஸ்ல வெறும் 2% தான் கொடுத்துருக்கு.
சரிங்களா? ஸோ அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதுபடி பார்க்குறப்போ நாட்கோ இஸ் அன் டேஞ்சர். என் கணிப்பு கரெக்ட்னா 700 கீழ போய் 630 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல டவுன் ஆகுமான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு கரெக்ட்னா 630 to 740 வரைக்கும் கரெக்ட்டா வந்து நிக்கும். சரிங்களா? இப்ப பார்க்கணும் இவங்க என்ன மாரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஏத்த போறாங்களா? இல்ல அவங்களோட மெடிசின்ஸ் வந்து சிஎன்எஸ் மாத்த போறாங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு எக்கனாமிக்கலி என்ன ஓடுதோ அதுவும் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸும் வந்து சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா நம்ம இன்னும் டெக்னிக்கல்ஸ் போகணும். இயர் ஆன் இயர்லாம் பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பார்க்கும்போதும் நாட்கோ வந்து கீழே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80% வந்து ஃபால் இருக்கு பேட்ல வந்துட்டு. சரிங்களா? அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க பேட்டை. ஸோ இதான் இருக்கு சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நாட்கோவோட என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்றேன், நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க, நாட்கோல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாட்கோ தயவு செஞ்சு அடுத்து ரிலீஸ் பண்ண போற மெடிசனை கவனமா பாருங்க. இல்ல எதுல ப்ரொடக்ஷன் அதிகமாக போறாங்கன்னு பாருங்க. ஸோ அது பக்கம் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இவங்க ஃபார்மடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ சீசன் டைம்ல என்ன நோய் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றது தெரியும். ஸோ மேபி 2025ல இவங்க கூட மூவ் ஆகலாம். சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சி எல்லாருமே டெக்னிக்கல்ஸ் பார்க்க தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த டெக்னிக்கல்ஸே கட்டுப்படுறது இந்த எக்கனாமிக்ஸ் தான். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்கலி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஷேரே அனலைஸ் பண்ண முடியும். நான் சொல்றது தப்பு அப்படின்னா, இப்போ ஏன் எல்லாருமே டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஏன்னா அவங்க ஈவி தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அதை மூவ் ஆகுறாங்க. இப்போ ஒருத்தன் ஒரு மெடிக்கல் செக்டார்ல ஒரு மருந்து தயாரிக்கிறான் அப்படின்னா, அப்போ ஃபியூச்சர்ல அதான் இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஃபியூச்சர்ல என்ன வியாதி இருக்கோ அது மெடிசன் தயாரிச்சா மட்டும் தான் சஸ்டைன் ஆக முடியும். மறுபடியும் சொல்றேன், அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு மெடிக்கல் செக்டார் இருக்க முடியும். எவ்வளவு தாஜா பண்ணாலும் சரி. அது குட் பேடுன்றது அப்புறம் பிரச்சனை. நம்ம மணி இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ மணியை காப்பாற்றணும்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வேணும். சரிங்களா? ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். எனக்கும் பாதி சொல்லிட்டு கீழே வந்துட்டு கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுக்க தெரியும். அது காசு கட்டி பண்ணி சொல்ல தெரியும். பட் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இருந்து பணம் வருது. பட்டன் பக்கத்தில் தேங்க்ஸ்ன்னு இருக்கும். தேங்க்ஸ்ல வந்து நீங்க டொனேட் பண்ணலாம் எனக்கு. ஸோ அது மூலியமாவும் எனக்கு டொனேட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது மூலியமா தான் பணம் வரணும் அவசியம் கிடையாது. எனக்கு என்னன்னா என் சப்ஸ்கிரைப் மேல நம்பிக்கைனா நான் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் தரேன். சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் யாராவது நாட்கோ ஃபார்ம் வச்சிருந்தாலோ, இல்ல அவர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா இருந்தாலோ, இல்ல அவர் ஃபினான்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.